வெல்கம் டு தஸ் அஃபிஷியல் டு நல்ல கூட உங்களை இந்த வீடியோ மூலமா சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு கூட உங்க மத்தியில் ஒரு சின்ன காரியத்தை உங்களோட கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். என்ன காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய பிரச்சனைகள், நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய பாரங்கள் இதெல்லாம் நம்மளை நெருக்கி கொண்டு இருக்கும் பொழுது என்னை ஆதரிக்க ஒருத்தர் இல்லை, என்னை பார்த்து ஆறுதல் சொல்ல ஒருத்தர் இல்லை, என்னோட கண்ணீரை துடைக்க ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். நம்ம படுகிற அந்த உபத்திரவங்கள், நம்மளோட படுகிற அந்த பாடுகள் யாருடைய கண்ணுக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப குமுறுவோம். ஆண்டவருடைய சமூகத்துல நிறைய நேரங்கள், ஆண்டவரை நான் உபத்திரப்படுத்த உடைய கண்களுக்கு தெரியலையா, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், உங்களுடைய பார்வைக்கு அது எட்டலையா அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்துல நம்ம மன்றாடுவது உண்டு. ஆனா வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதம் 22 அதிகாரம் 24 வசனத்துல பார்க்கிறோம், உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஸோ உங்களுடைய உபத்திரவங்களோ இல்லை உங்களுடைய பாடுகளோ இல்லை உங்களுடைய கஷ்டங்களையோ தேவன் ஒருபோதும் அவர் கேட்காமையோ இல்லை அதை பார்க்காமலையோ இல்லை. இன்னும் சொல்ல போனா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்ம விசுவாசித்தால் மாத்திரமே தேவன் நமக்கான காரியங்களை செய்வார். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், கர்த்தர் இந்த காரியத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குவார், கர்த்தருக்கு இந்த காரியம் ஒரு அற்பமான ஒரு காரியம், அவரை அதை செஞ்சு முடிச்சிருவாரு, நான் ஏன் இதை போட்டு பெரிய காரியம் போல அதை பார்க்கணும் அப்படின்னு நீங்க என்னைக்கும் உங்களுடைய காரியத்தை, அதாவது உங்களுக்கு எதிர்க்க இருக்கிற காரியத்தை, உங்களை துன்பப்படுத்துகிற, உங்களை வெக்கப்படுத்துகிற, இல்லை உங்களை நிந்திக்கிற அந்த காரியத்தை குறித்து நீங்க என்னைக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை என்னுடைய ஆண்டவர் முன்னாடி அப்படின்னு நீங்க அதை ஸ்ட்ராங்கா அதை அப்போஸ் பண்றீங்களோ, அன்னைக்கு தேவன் அந்த காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில இருந்து அப்புறப்படுத்துகிறதை நீங்கள் உணர்வீர்கள், நீங்க பார்ப்பீங்க, நீங்க விசுவாசிப்பீங்க. அதை கொண்டு பிறரும் பார்த்து தேவனை விசுவாசிக்க கூடும். சோ இந்த நாள்ல தேவன் உங்களுடைய உபத்திரவங்களை அற்பமா எண்ணுகிறது இல்லை. நீங்க அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடும் பொழுது உங்களுடைய சத்தத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். So I hope you all enjoy the video. See you on next video. Until bye, this is Sam Karishma.